ஒரு குழந்தை சொன்ன வார்த்தைக்காக ஒரு கல் தூணுக்குள் தன் உயிரைச் சுமந்து கொண்டு மகாவிஷ்ணு காத்திருந்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், தன் பக்தனின் நம்பிக்கையை தோற்கடிக்க கூடாது என்பதற்காகவே ஒரு நொடியில் உலகமே அதிரும்படி தூணை பிளந்து கொண்டு நரசிம்மமாய் வெளிப்பட்டான் அந்த மாயவன். மூவுலகையும் நடுங்கச் செய்த இரணியகசிபு தான் பெற்ற வரங்களால் ஆணவத்தின் உச்சியில் நின்றான். ஆனால் அவன் மகன் பிரகலாதனோ தந்தை பெயருக்கு பதில் நாராயணனின் நாமத்தையே சதாகாலமும் உச்சரித்தான். கோபமுற்ற இரணியன், உன் நாராயணன் எங்கே? இந்த தூணில் இருப்பானா என்று கர்ஜித்தான். தூண் பிளந்தது. இதோ நரசிம்ம அவதாரம். மனிதனும் அல்லாத மிருகமும் அல்லாத மகா சக்தி வெளிப்பட்டது. மரணமில்லா வரம் பெற்றவனை மடியில் கிடத்தி அந்திப் பொழுதில் தன் நகங்களால் கிழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். பக்தனுக்காக தூணிலிருந்து வந்த நரசிம்மர் இன்றும் நம்மை காக்கும் அரணாகத் திகழ்கிறார்.